ஆபத்தில் சூழ்ந்த நிலையில அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியிடுகிறான். ஸ்தோத்திர பலி என்பது சும்மா பலியிடவில்லை. சங்கீதம் 16:3 என் சுதந்திரங்கள் சொத்துக்கள் எல்லாம் பூமிக்கு பரிசுத்தவான்களுக்கு சொந்தம் என்று சொல்கிறான். சங்கீதம் 50:14-15 தாவீது அரசனுக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்தது, எவ்வளவோ போராட்டங்கள் வந்தது, எவ்வளவோ யுத்தங்களை அவன் மேற்கொள்ள வேண்டியதாயிற்று. நாலாப்புறமும் சத்துருக்கள் அவனை அடிக்கடி சூழ்ந்திருந்தார்கள். இவன் ஒருவன் என்ன செய்ய முடியும்? அவனோடு சேர்ந்தவர்கள் 600 பேர். அதிலும் பலரை பார்க்கும்போது அவர்கள் உபத்திரப்படுகிறவர்கள், நொண்டிகள், பல வீரர்கள், பாடுபடுற மக்கள். இந்த 600 பேரை கொண்டு எப்படி பலத்த செயலை மேற்கொள்ள முடியும்? ஆனால் அவன் சொல்கிறான், ஆபத்து காலத்தில் என் ஆத்மாவே நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனை செலுத்தி என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்தில் சூழ்ந்த நிலையில அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியிடுகிறான். ஸ்தோத்திர பலி என்பது சும்மா பலியிடவில்லை. சங்கீதம் 16:3 என் சுதந்திரங்கள் சொத்துக்கள் எல்லாம் பூமிக்கு பரிசுத்தவான்களுக்கு சொந்தம் என்று சொல்கிறான். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆலயத்தின் பணிக்காக திரளான செல்வங்களை சேர்த்து வைக்கிறான். அவன் எல்லாவற்றையும் தனக்கென்று எடுக்கவில்லை, அதில் பாதியை தேவனுக்கு கொடுக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையிலும் சடுதியான ஆபத்து ஏற்படலாம், சடுதியான கஷ்டங்கள், தீராத பிரச்சனை வரலாம். ஒரு சமயத்தில் ஒரு அருமையான அத்லெட்டிக் லேடி, நன்றாக வெற்றி பெற்ற லேடிக்கு திடீரென்று கேன்சர் ஏற்பட்டது. அவருடைய மார்பிலும் அவருடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்திலும் முதுகிலும் கேன்சர் ஏற்பட்டது. அவள் மிகவும் நொந்து போய் டாக்டர் இடத்தில் போனப்போ டாக்டர் சொல்லிவிட்டார், உன்னுடைய கேன்சர் முற்றி போய்விட்டது, நீ அதை கவனிக்கவில்லை, நான் ஒன்றும் செய்ய முடியாது, இன்னும் ஒரு மாதத்தில் இறந்து விடுவாய், ஆகவே அதற்குரிய காரியம் பார்த்து கொண்டு அனுப்பிவிட்டார்கள். இதை கேட்ட அந்த சகோதரி தன் கணவனிடத்தில் கூறுகிறார். கணவனும் இந்த சகோதரியும் அழுது கொண்டே இருந்தார்கள். அவர்கள் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போய்கொண்டிருந்தார்கள். இவர்கள் சபைக்கு போவதை நிறுத்திவிட்டார்கள். இனி தங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று அவள் மரணத்தை குறித்தே பயந்து கொண்டிருந்தாள். அந்த சமயத்தில் போதகர் திடீரென்று அவள் வீட்டுக்கு வந்து, ஏன் நீங்கள் ஆலயத்துக்கு வரவில்லை, என்ன பிரச்சனை என்று கேட்கும்போது இந்த சௌரி சத்தமாய், ஆண்டவரை ஆராதித்து துதித்து என்ன பிரயோஜனம், எனக்கு அவர் கேன்சர் வியாதி தான் கொடுத்திருக்கிறார், நான் சாகப் போகிறேன், என் பிள்ளைகளுக்காக என்ன செய்வேன், என் கணவர் பாவம், அவர் தனி என்ன செய்வார் என்று சொல்லி கதறினாள். அப்பொழுது போதவர் சொன்னார், மகளே, டாக்டர்களுக்கு கேன்சர் ஒரு பெரிய காரியமாக இருக்கலாம், குணப்படுத்த முடியாத காரியமாக இருக்கலாம். அந்த காலத்தில் ரேடியேஷன் ஈமோ இல்லை. ஆனால் போதவர் சொன்னார், ஒன்று செய், என் ஆலயத்தை சுற்றி ஒரு நல்ல மைதானம் போல இருக்கிறது, காலை தோறும் எழுந்து உன் கணவரோடு கூட அதை சுற்றி சுற்றி ஓடி தேவனை ஸ்தோத்திரி என்று சொன்னார். இவளுக்கு முதலாவது விகற்பமாக இருந்தது, கேலி கூத்தாக இருந்தது. ஆனாலும் போதர் சொல்லிவிட்டார் என்று சொல்லி வழக்கம் போல காலை எழுந்திரிச்சு தன்னால் முடிந்த அளவு சுற்றி சுற்றி வரைவாய் நடந்து அவ்விதமாக இருந்தாள். 1 மாதம் ஆயிற்று, 2 மாதம் ஆயிற்று, 3 மாதம் ஆயிற்று, 6 மாதம் ஆயிற்று. அவள் சாகவில்லை. அதற்கு பல புதிய பலனை பெற்றுக்கொண்டாள். முடிவில் வைத்த இடத்தில் போன போது ஒரு இடத்திலும் கேன்சர் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். நடந்த ஒரு நிகழ்ச்சி. பிரியமானவர்களே, தேவனை துதிக்கும் போது நம்முடைய மரண தருவாயிலும் பயங்கரமான ரீனல் ஃபெயிலியர், கேன்சர், ஹீமோஃபீலியா, லுக்கேமியா, இப்படி பல 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 தீராத வியாதி மத்தியிலே அவரை நாம் துதிப்போம். துதிக்கும் போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்மை விட்டு போய்விடும். நம்மேல் அவர் இரக்கம் பாராட்டி நம்மை விடுவிப்பார், கண்டிப்பாக விடுவிப்பார். சோர்ந்து பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள், வியாதிகள் வந்திருக்கிறது, விபத்துகள் வந்திருக்கிறது. ஒரு நாளும் நான் அவரை முறுமுறுக்கவில்லை. அதற்கு பதிலாக அவரை ஸ்தோத்தரிப்பேன். மட்டும் காத்தீர், இனிமேலும் காப்பீர் எமினேஸ் என்று ஸ்தோத்தரிப்பேன். என் மனைவி கேன்சர் வந்திருக்கிறது, எனக்கு எல்லா விதங்களிலும் பாடுகள் நிறைந்து காணப்படுகிறது, ஆனாலும் அவரை ஸ்தோத்தரிப்பேன்.
கர்த்தர் நல்லவர். நாம் அவரை துதிப்போமா? அது மாத்திரமல்ல, வேறும் சொல்வது, நாம் ஸ்தோத்திர பலியிட வேண்டும். கர்த்தருக்கு நாம் உண்மையாக தசமாக எடுத்து வைக்க வேண்டும். அதற்கு மேலாம் எடுத்து வைக்க வேண்டும். அப்பொழுது இந்த மாதிரி ஆபத்து கட்டத்தில் எல்லாமே சுலபமாய் மாறிவிடும். அன்பின் கர்த்தாவே, நன்றியுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். 10 குஷ்டரோகிகளை குணமாக்கினீர். ஒருவன் மாத்திரம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணினார். அதுபோல கர்த்தாவே, நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும், நம்மை வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணினாலும், நம்மை டிமோட் பண்ணியிருந்தாலும், கர்த்தாவே, நம்முடைய எல்லா விதமான வியாபாரங்களும் கடனாகி நாம் கடன் மூழ்க நேர்ந்தாலும் உம்மை துதிப்பதில் மறவாதபடி எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். நாம் நம்மை நிதானித்து பார்க்க, நாமே சோதித்து பார்க்க செய்யும். கர்த்தர் நம்மை ஆசிக்கும் போது அவருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை நான் செலுத்தினேனா? தேவன் தமது குமாரனே எனக்கு தந்தாரே, அவருக்கு நான் காணிக்கையை செலுத்தினேனா என்று நாம் உணர்ந்து பாவ மன்னிப்பு கேட்டு செலுத்த வேண்டிய காணிக்கையை ஒழுங்காக செலுத்த செய்யும். நம்முடைய அன்பு மக்களை கண்ணோக்கி பாரும். பிரச்சனை மையத்தில் துதிக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். எப்பேற்பட்ட மரண வியாதி என்றாலும் துதிக்கும் போது அது அவளை விட்டு நீங்க செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.